பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் கவர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜீவா தர்மா அப்படின்றவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆயில் கவர் ரியூஸ் ஐடியா போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு. சாரி சிஸ்டர், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்காக இதுக்கு முன்னாடியே கூட ஒரு வீடியோ வந்து நேற்று போட்ட வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், ரியூஸ் ஐடியா ஆயில் கவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. இந்த வீடியோலுமே உங்களுக்காக தான் ஆயில் கவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். இந்த மாதிரி ஆயில் கவர்ஸை நீங்கள் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கவரில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம தோசைக்கல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசைலாம் சுட்டு முடிச்ச பிறகோ இல்லை சுடுறதுக்கு முன்னாடியோ சூடு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் அழகாக இந்த மாதிரி அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயிலை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க தோசைக்கல்ல. செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்லாம் மழை காலங்களில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த லாக் பண்ணுற பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல இந்த டோரில் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க ஆயில் அப்படின்னா உங்களுக்கு துரு பிடிக்காமையும் இருக்கும், க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க, சத்தம் வராமல் இருக்கும் க்ளோஸ் பண்ணும்பொழுது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஆயில் கவர் யூஸ் பண்ணி தேர்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி கிரில் கேட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரில் கேட்டுக்கு தான் இந்த ஆயில் கவரை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாழ்பால் இருக்குங்களா, அந்த தாழ்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே துரு பிடிச்சிட்டு இருக்கோங்க. ஸோ வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய தாழ்பாலாக இருக்கட்டும் இல்லை உள்பக்கமாக இருக்கக்கூடிய தாழ்பாலாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அது இரும்பு அப்படின்றதாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துரு பிடிச்சிருக்கோங்க. ஸோ அந்த துருவெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் கவரில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அந்த தாழ்பால் மேலே எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா துரு பிடிக்காமல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த கேட்டுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி படுறதால சீக்கிரமாகவே துரு பிடிச்சிருங்க. ஸோ அந்த கேட்டுடைய பாட்டம் வந்து சீக்கிரமாக துரு பிடிக்காமல் இருக்கணும்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் கவர்ஸை அந்த கேட்டுக்கு கீழே பாட்டமில் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து அந்த கேட்டில் இருக்கிறதால தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த கேட்டுக்கு உள்ளே வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அதனால் துரு பிடிக்காமையும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் கவரை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டில் இருக்கக்கூடிய துருக்கரைகளையும் ரிமூவ் பண்ணலாம், கேட் துரு பிடிக்காமையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, அப்படியே ஹைப் ஆப்ஷனையும் கொடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் சின்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம எடுக்கிற 2 கண்டெய்னருமே ஒன்று சின்னதாக இருக்கணும் இல்லை பெருசாக இருக்கணும். இப்போ நம்ம அதனுடைய மூடிகளை இந்த மாதிரி வெளிப்பக்கத்தில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி 2 மூடியும் சேர்த்து வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பாக்ஸை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஸோ 2 பாக்ஸையுமே ஒரே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸில் நான் வந்து பச்சை மிளகாவும் இன்னொரு பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகும், பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா 2 பொருளுமே இதிலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மகா, கனகவல்லி, ஜீவா தர்மா, அன்னபூரணி, நந்தா, காந்திமதி, சாந்தி, ஆச்சி சமையல், சகாயா, ஃப்ளோவியா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 2 கண்டெய்னர்லையுமே தேவையான பொருட்களை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 2 பொருட்களை ஒரே ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. தேவைப்படும் போது இந்த மாதிரி அந்த மூடியை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்த பிறகு இஞ்சி தேவைப்படுதுன்னா அதையுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, அப்படியே ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஹைப் ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண பிறகு கத்தியை ஹீட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ண முடியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டிப்ஸுக்கு. இது கூடவே ஒரு ஹனி பாட்டிலுடைய மூடி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஹனி பாட்டிலுடைய மூடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 2 ஏர் பேண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஏர் பேண்ட் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஏர் பேண்டை டாப்பில் வந்து போட்டு வரலாம். இந்த மாதிரி போடும்போது அந்த ஏர் பேண்டுடைய உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அழகாக கிடைச்சிரும். ஒரு லேஸ் மாதிரி உங்களுக்கு கவர் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு ஏர் பேண்ட் எடுத்து சென்டர் போர்ஷனில் நான் வந்து மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுட்டு போட்டுட்டு அழகாக பிரித்து விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்காக தனியாக எந்த பொருளும் நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் குப்பையில் தூக்கி போடக்கூடிய வேஸ்ட்டான பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து நான் நைஃப் சிசர்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டாக கிச்சனில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்ட பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா சீப்புலாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு சீப்பு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ரொம்பவே அழுக்காயிடும். இப்போ நம்ம எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 செய்கிறோம், இல்லை வந்து ஏதாச்சும் வடை சுடுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மாவாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன துகள்களாக இருக்கட்டும், அந்த ஆயில் அப்படியே படிஞ்சிரும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். சோள மாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணியில் வந்து கலக்கிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் கலக்கிட்டு அந்த தண்ணியை லைட்டாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைசலை வந்து ஊற்றி விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா அந்த சோள மாவு அந்த ஆயிலில் படிஞ்சிருக்க எல்லா கரைகளையும் எல்லா அழுக்கையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த கலர்ஸாக இருக்கட்டும், அந்த ஆயில் இருக்கக்கூடிய கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் அப்சர்வ் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமான எண்ணெய் வந்து அடுத்தது கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிலில் இருக்க எல்லா கலர்ஸும் எல்லா மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைசலில் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் கழித்து இந்த மேலே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த சோள மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீனான எண்ணெய் வந்து கிடச்சிரும். இந்த எண்ணெயை ரொம்ப நாளைக்குலாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம எண்ணெய் தான் க்ளீன் பண்ணாலும் இது ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெய் இல்லைங்களா, ஸோ அதனால் ஒரு 1 or 2 டேஸில் யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டுமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஆயிலை எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரென்மேட்டிக் லிக்விட் கவரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி லிக்விட் காலியான பிறகு இந்த கவரை தூக்கி போடாமல் நம்ம சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. இந்த கவருடைய அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி ஓரங்களை மட்டும் மேல் சைடில் அதாவது டாப் போர்ஷனில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லேயரை தனியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து நான் ஹேங் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்தது பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்லையோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லையோ ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம், அதாவது கவரை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மேலே நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேரி பேக்ஸை அழகாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். 10 கேரி பேக் வரலும் தாராளமாக இன்சர்ட் பண்ண முடியும். கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு தேவைப்படும் போது ஒவ்வொரு கவராக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கீழே வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு கவராக உங்களுக்கு வெளியே வந்துடுங்க. இந்த ஆர்கனைசரில் கவர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. ரஃபாக நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அழகாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேரி பேக்ஸை அழகாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்பொழுது உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவசரத்துக்கு தேடும்பொழுது டக்குன்னு எடுத்துக்கலாங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, அப்படியே ஹைப்பும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூடவே ஒரு பழைய டாய்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணி நீல வாக்கலையும் ஒரு இரும்பு ராடை யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஹோல்ஸும் போட்டு முடிச்சிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் உங்களால் போட முடிஞ்ச அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த டாய்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்து சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக லைன்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து கிடைக்க போகுதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பெயிண்ட் பண்ண பிறகு. உங்ககிட்ட பெயிண்ட் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு எந்த சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சிங்க் பக்கத்தில் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா விம்பார் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நொசன் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு உழைக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சோப் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே ஹைப் இருந்துச்சு அப்படின்னா ஹைப் ஆப்ஷனையும் கொடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸ் வந்து பெயிண்ட் தீர்ந்த பிறகு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டில்ஸ் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. ஸோ தூக்கி போடவே மனசு வராது. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில்ஸை இந்த மாதிரி நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க.
நான் வந்து அந்த பாட்டில் கூடவே ஒரு ஊதுவத்தி பாக்ஸை எடுத்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாதியா. அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு கலர் பேப்பரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த கலர் பேப்பரை அழகாக அந்த ஊதுவத்தி பாக்ஸுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடலாம். அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் கலர் பேப்பர்ஸ் எடுத்து அந்த பாட்டில்ஸ், கண்ணாடி பாட்டில்ஸ் இருக்குங்களா, பெயிண்ட் பாட்டில், அந்த பாட்டிலுக்கு மேலேயும் ஒட்டி விட்டுடலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சாந்தி ஆச்சி சமையல், சகாயா ஃப்ளோவியா, அபீஸ் வேர்ல்ட், சந்திரலிங்கம், நந்தா, காந்திமதி, ஜீவா தர்மா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த ஊதுவத்தி பாக்ஸுக்கு மேலே ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் பேப்பர் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. அடுத்தது க்ரீன் கலர் பேப்பர் கட் பண்ணி ஒரு பெயிண்ட் பாட்டிலுக்கும் இன்னொரு பெயிண்ட் பாட்டிலுக்கு கொஞ்சம் பிங்க் கலர் இருக்க மாதிரி பேப்பர் கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி வந்து என்ன கலர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டு அப்படியே இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதுவத்தி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டாண்டில் நீங்கள் எந்த பொருட்களை போட்டு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பாட்டிலில் விபூதியும் இன்னொரு பாட்டிலில் குங்குமமும் போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன பொருட்களை போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாட்டிலில் பொட்டு போட்டு வச்சுக்கலாம், இன்னொரு பாட்டிலில் சேஃப்டி பின்ஸ் போட்டுக்கலாம். பட் விபூதி குங்குமம் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம அவசரமாக கிளம்பும்பொழுது விபூதி எங்கே குங்குமம் எங்கன்னு தேடிக்கிட்டு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதால டஸ்ட்டும் உள்ள படியாது, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, அப்படியே ஹைப்பும் கொடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே சூப்பரான டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அந்த டிசைனே போதும் அப்படின்றதால மேலே இருக்கக்கூடிய எம்டிஆர் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை கட் பண்ணும்போது ஒரு கத்தியை வந்து வேஸ்ட்டாக கூலிங்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரியான கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸுடைய பேக் சைடில் வந்து திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் சைட் டேப்பை இந்த பாக்ஸுடைய 4 சைட்லேயுமே நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு ஒட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, 4 கார்னர்ஸில் மட்டும் ஒட்டினா போதும். ஏன்னா இந்த பாக்ஸ் சென்டரில் வந்து பள்ளமாக இருக்கு இல்லைங்களா கொஞ்சம், ஸோ சென்டரில் டேப் ஒட்டினாலுமே அது யூஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஓரங்களில் மட்டும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த டபுள் சைட் டேப் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாத்ரூமில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். பாத்ரூம் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒட்டி விட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் ஷாம்பு பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் கண்டிஷனர், இந்த மாதிரி நீல பாட்டில்ஸ், பேஸ்ட், இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டும்பொழுது வாலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும்பொழுது ஒட்டுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி ஃபுட்லாம் வாங்கினா கொடுப்பாங்களா பிளாஸ்டிக் கண்டெய்னர், அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நம்ம தூக்கி குப்பையில் போடாமல் சூப்பரான நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சையத் அலி மாலிக், ஷிபு, காந்திமதி, ஜீவா தர்மா, ராஜன், மகா, கனகவல்லி, நந்தா, அன்னபூரணி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து 4 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக பாக்ஸ் மாதிரி அந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 லைன்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லையோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லையோ இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்லையோ உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஜஸ்ட் ரெக்டாங்கிள்ஸ் மாதிரி தான் கட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமே அதே மாதிரி நான் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேஸ்கெட் மாதிரி கிடச்சிருக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை சின்ன சின்ன போர்ஷன்ஸ் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் பெயிண்ட் எடுத்து நீங்கள் மேலே அவுட்டரில் மட்டும் கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லேஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி டாப்பில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் சுற்றி வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். லேஸ் வந்து ஒட்டுறதை விட இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, லேஸோ இல்லை பெயிண்டோ இல்லைனா நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் உங்ககிட்ட பெயிண்டோ லேஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 4 பக்கமே அழகாக நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், பெயிண்ட் பண்ண பிறகு இன்னுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பேஸ்கெட். அவ்வளோதாங்க, இதை வந்து நீங்கள் ஒரு சூப்பரான வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பூண்டுலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த கண்டெய்னர் நல்லா பெருசாக இருக்கிறதால ஒரு 1/2 கிலோ பூண்டு வரலும் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் உங்களுக்கு பூண்டு வந்து
இந்த பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை இந்த மாதிரி சூப்பரான பேஸ்கெட்டாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு மட்டும் இல்லைங்க, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு, தேங்காய், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு வெளியவோ இல்லை ஃப்ரிட்ஜுக்கு உள்ளவோ உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே இந்த பேஸ்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹைப்பும் கொடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இழை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது கூட ஒரே ஒரு பொட்டு எடுத்துக்கோங்க. அந்த பொட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ப்ரஷ்ஷுடைய இழையை வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் மடித்து அந்த பொட்டில் வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டை வந்து பாதியாக வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி ரெண்டாக சேர்த்து மடித்து விட்டுருங்க. அதாவது அந்த இழை வந்து அந்த பொட்டுக்கு உள்ள சென்டரில் இருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரஷ்ஷுடைய இழையை ஒரு ஊசியுடைய காது பகுதியில் இந்த இழையை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த இழையுடைய காது பகுதியில் நீங்கள் நூலை வந்து தாராளமாக இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த இழையை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஊசியில் நூலை ஈஸியாக கோத்துற முடியுங்க. நார்மலாக ஊசியில் வந்து குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெருசாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு இழையை ரெடி பண்ணி ஈஸியாக ஊசியில் இந்த மாதிரி ஹனி பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு இதுக்கு மேலே அழகாக நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பேப்பர்ஸை வந்து அந்த லெட்டர்ஸ் மட்டும் தெரியாத மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். கொஞ்சம் பேப்பர்ஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மூடியை எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வளையத்தையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பாட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருச்சு. இந்த பாட்டிலுக்கு மேலே நான் வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலுக்கு மேலே நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறதுல கொஞ்சமாக பஞ்சு எடுத்து அந்த பஞ்சை யூஸ் பண்ணி தான் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பஞ்சு யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ரஃப்பான ஒரு சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு, அதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் ராப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டி விட்டுக்கலாம். கிஃப்ட் ராப்பரும் இல்லைன்ற பட்சத்தில் பழைய கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத்லேயே பிரைட்டாக இருக்கக்கூடிய கலராக பார்த்து சூஸ் பண்ணி அந்த கிளாத்தை கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பெயிண்ட் வந்து எடுத்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி எடுத்துட்டு இது ஆறின பிறகு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக டிசைன்ஸ் வந்து மேலே அந்த ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டேன். அந்த பாட்டிலுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. மேலே வந்து ஒரு ரிங் மாதிரி சும்மா வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு நல்லா ட்ராயிங்ஸ்லாம் நல்லா வரும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் மாதிரி சொன்னீங்களா, இந்த மாதிரி ஜஸ்ட் மேலே மட்டும் ஒரே ஒரு ரிங் மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணி எந்த பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிச்சனில் நைஃப் சிசர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக நைஃப் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா தனியாக சிசர் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் பென் ஸ்டாண்டாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹைப் ஆப்ஷனையும் கொடுத்து விட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரின்மேட்டிக் லிக்விட் கவர்ஸை வந்து அந்த கவருடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. இந்த கவரில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடுடைய அந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாதுங்க. ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அந்த கவருக்குள்ளே நீங்கள் ஷாக்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம ஷாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் சுத்தமாக போயிட்டு அந்த சோப்புடைய ஸ்மெல், அதாவது அந்த லிக்விடுடைய ஸ்மெல் தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கவரை அப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கலர் பேப்பர் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் கார்னர்ஸில் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். நான் வந்து இந்த ரின்மேட்டிக் லிக்விட் கவரை இன்னொரு டிப்ஸ்க்காக பயன்படுத்துறதுனால தான் பாட்டமில் வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் பாட்டம்லலாம் ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து ஒரு கலர் பேப்பர் வச்சு ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஷாக்ஸு கச்சிஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இதில் நீங்கள் ஷாக்ஸும் போட்டுக்கலாம். அப்படின்னா ஷாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஷாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய கச்சிஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த கிளாத் இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அந்த கிளாத் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வாசனை வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாகவே விளக்கேற்றுவோம் இல்லைங்களா, அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்குல கொஞ்சமாக வந்து ஜவ்வாது இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஜவ்வாதை விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த டைம்லேயே கொஞ்சம் ஜவ்வாது எடுத்து ஆயிலில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் விளக்கில் திரி போட்டு ஏற்றுறீங்க அப்படின்னா வீடு முழுக்க கோவில் மாதிரி வாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஜவ்வாது இருந்தால் போதும், வீடே கமன்னு மணக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா கடைசி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க அந்த டபுள் சைட் டேப்பில். ஸோ தூக்கி போடவும் மனசு வராது. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாமல் குப்பையில் தான் போட்டுருவோம். அந்த மாதிரி கடைசி லேயரில் இருக்கக்கூடிய அந்த டபுள் சைட் டேப்பையும் அந்த ரோலையும் இந்த மாதிரி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு கிச்சனில் ஒட்டி விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லைட்டர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அழகாக இருக்குங்க, பார்க்கவும் நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் டபுள் சைட் டேப் ரோல் தீர்ந்துருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் லைட்டராக ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நல்லெண்ணெய்லாம் வந்து வாங்குறோம் சமைக்கிறதுக்கு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தோம் அந்த நல்லெண்ணெய் அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்லாம் மாறிடும். அதே மாதிரி சமைக்கும் போது டேஸ்ட்டுமே மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த எண்ணெயுடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கினதுமே அதில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்லத்தை கட் பண்ணி உள்ளே போட்டு விட்டுருங்க. போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே அந்த நல்லெண்ணுடைய சுவையும் மாறாது, ஸ்மெல்லும் வந்து மாறாமல் நம்ம எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வெள்ளலாம் போட வேண்டியதில்லை, ஜஸ்ட் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டால் போதும். உங்களுடைய எண்ணெய் வந்து அப்படியே சுவை மாறாமல் வாசம் மாறாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.